அனைவருக்கும் வணக்கம். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு லைவ் ட்ரைனிங் செக்ஷனில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு வீக்லி என்னென்ன டாபிக் போயிட்டுருக்குன்னு தெரியும். மேனுவலாக பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மேனுவல் ஆப் ட்ரைனிங் பார்த்தோம். போன வீக் வந்து சைன்அப் எப்படி பண்ணுறது, ஒரு ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு சேம் அதே மாதிரி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ அது இல்லாமல் வந்துட்டு போன வீக் நம்ம சைனப் மட்டும் தான் பார்த்தோம். சைனப் பார்த்தா ஆர்டர் எப்படி ப்ளேஸ் ஆகிறது, பார்க்கெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீக் கொஞ்சம் அதுக்கடுத்து வந்துட்டு டேஷ்போர்டு, கிரெடிட், அந்த மாதிரி மற்ற டேட்டாஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, யூஷுவல் வந்துட்டு நம்ம ஃபியூச்சர்ஸ் பார்ப்போம். ஸோ புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் நாங்கள் கோரல்ஸ் பிஓஎஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து டேஷ்போர்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கிரெடிட் நோட், டிஸ்கார்ட் நோட், எடிட் அண்ட் ரிட்டன் இன்வாய்ஸ், ஆஃப்லைன் இன்வாய்ஸ், அது ஒரு சின்ன டெமோ. ஆஃப்லைன் இன்வாய்ஸ் அப்படிங்கும்போது ஆஃப்லைனில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்லைன் இன்வாய்ஸ் வந்துட்டு நாங்கள் வந்து கரெக்டாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதனால் ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து கேஷ் ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா எங்களோட அந்த மார்க்கெட்டிங் ட்ரைனிங் செஷன்ஸ் வீடியோஸ் இது எல்லாமே வந்துட்டு எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் தனியாக இருக்குது. கோரல்ஸ் பிஓஎஸ் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்டே இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் யூடியூப்லேயும் வந்துட்டு பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வீக்லி வர வீடியோஸ் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ போன வீக் வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எங்களோட கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. இல்லை அப்படின்னாலும் யூடியூப் தான் உங்களுக்கு கன்வீனியன்ட்னா யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படிங்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மொபைல் அண்ட் டேப்லெட் பேஸ்டு பிஓஎஸ். அதாவது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சேல் சிஸ்டம். இது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லிங் இல்லை எம்ஸ்வைப் அந்த மாதிரி பிஓஎஸ் கிடையாது. இது வந்துட்டு ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து பிஓஎஸ். நீங்கள் வந்துட்டு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கீங்க, நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ஹோல்சேல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஷாப்புக்கு வந்து நீங்கள் பில்லிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிஸ்டம் ஓரியன்டாக பிஓஎஸ் வந்து யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இப்போ வந்துட்டு சப்போஸ் இப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இப்போது நீங்கள் வந்து ரீட்டைலுக்கு பில்லிங், ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல், இல்லை நீங்கள் ஏதாச்சும் சர்வீசஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சலூன் வச்சுருந்துருக்கலாம், இல்லை ஒரு பொக்கே ஷாப் வச்சுருந்துருக்கலாம், ஒரு ட்ரெஸ் ஷாப், அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி சர்வீசஸ், இல்லை இந்த மாதிரி ரீட்டைல் பிஸ்னஸஸ், பேக்கரி, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நீங்கள் பில் பண்ணுறதுக்கு கட்டாயம் வந்து இந்த பிஓஎஸை யூஸ் பண்ணலாம். இது 100% வந்துட்டு ஃப்ரீ. ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஆட்ஸும் கிடையாது. ஆடெல்லாம் இதில் எதுவுமே வராது. நோ ஆட் டிஸ்பிளேட். அதே மாதிரி வந்துட்டு இது என் டு என் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண தெரியல, இப்படியெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன், எனக்கு இதை பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோஸும் எங்களோட ஃபேஸ்புக் பேஜில் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி வந்து நாங்கள் வீக்லி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா எங்களோட ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்ளம், சைனப்பில் ப்ராப்ளம், இல்லை என்னால் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில, அந்த மாதிரி குவாரிஸ் இருந்துச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை எங்களுக்கு அதே நம்பரை வந்து கால் கூட நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு சப்போஸ் இல்லை இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி சைட்டு தான் பார்த்துட்ருக்கேன், நான் பிஓஎஸ் பார்க்கல, நான் இகாம் சைட்டு வந்து நான் வந்து தனியாக பண்ணலாம், இகாம் பிஸ்னஸ் பண்ணலாம், இகாம் சைட் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து நாங்கள் இகாம் சைட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி குவாரிஸ் இருந்தாலும் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பிஓஎஸை பற்றி இப்போது இந்த இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி தான் கோரல்ஸ் பிஓஎஸ் வந்து பியூர்லி ஃப்ரீ.
இதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. இதில் நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து உங்கள் சேல்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். பார்கோட் ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம். நம்ம போன செக்ஷனில் வந்து எப்படி பார்கோட் ஸ்கேன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். கிரியேட் இன்வாய்ஸஸை வந்து பார்த்துருந்தோம். கிரெடிட் நோட், டிஸ்கார்ட் நோட் எப்படிங்கிறது இன்றைக்கி பார்ப்போம். பேமெண்ட்ஸ் மோட்ஸ் வந்து நம்ம போன செக்ஷன்லேயே பார்த்துருந்தோம். ப்ரீபெய்ட் கார்ட்ஸ் இதையும் நம்ம பார்த்துருந்தோம். பேமெண்ட் ட்ராக் பண்ணுறது டெக்னிக்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்டாக் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ராடக்ட் க்ரியேட்டுங்கும் போதே சொன்னேன். இந்த வீடியோலையும் நம்ம அதை பார்ப்போம். அதர் சார்ஜஸ் எப்படி அதர் சார்ஜஸ் ஆட் பண்ணுறது, ஸோ எப்படி இன்வாய்ஸ் அதாவது கார்ட்டில் எப்படி அதர் சார்ஜஸ் ஆட் பண்ணுறது, புதுசாக புது பில்டிங் எப்படி பண்ணுறது, பார்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பார்க் இட்ஸ் நன் தென் ஒரு சேவ் மாதிரி தான். எப்படி வந்து இன்வாய்ஸை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது. ரிப்போர்ட்ஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். கேஷ் ரிஜிஸ்டர், பிரிண்ட் வந்து இப்போதைக்கு பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பிரிண்ட் இன்வாய்ஸஸ் வந்து பண்ண முடியாது. பட் எப்படி சேவ் அண்ட் டவுன்லோட் அப்படிங்கிறது காமிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஷேர் இன்வாய்ஸ், அதாவது வந்து வாட்ஸ்அப் மூலமாக எப்படி இன்வாய்ஸை ஷேர் பண்ணுறது, பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ இது வந்து பியூர்லி வந்துட்டு ஒரு மொபைல் பேஸ்டு பிஓஎஸ். இது ரீட்டைல், ஹோல்சேல் இல்லை சர்வீசஸ் எதாக இருந்தாலுமே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். வித் ஜிஎஸ்டியோட ஒர்க் ஆகும். நீங்கள் ஜிஎஸ்டி போடுறீங்க அப்படின்னாலும் ஜிஎஸ்டியோட ஒர்க் ஆகும். இந்த இன்வாய்ஸஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டாக்கு, உங்கள் ப்ராடக்டோட ஸ்டாக் இது எல்லாமே வந்து தனியாக உங்கள் மெயிலுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்கிது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த செக்ஷனோட டெமோவுக்கு பார்ப்போம். நம்ம ஓகே, இதான் கோரல்ஸ் பிஓஎஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் மெனு, இங்கே நான் சொன்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. டேஷ்போர்ட், ரெசிப்ட், கேஷ் ரிஜிஸ்டர், இன்வென்ட்ரி, கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸ்போர்ட் ஃபியூச்சர் இருக்குது. உன்னோட பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ், உங்கள் டீட்டெயில்ஸ் பூராமே இங்கே இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரெஜிஸ்டர் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்க். இது நம்ம இந்த சிங்கை வந்து அதாவது வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒருக்கா நீங்கள் இந்த சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா டேட்டாவும், சப்போஸ் ஏதாச்சும் டேட்டா வந்து மேபி நீங்கள் ஒரு ஆஃப்லைனில் கூட ஒரு இன்வாய்ஸ் போட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் அந்த சிங்க் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எல்லா டேட்டாவும் வந்து உங்களுக்கு சிங்க் ஆயிரும். இதுதான் பார்க். ஸோ இங்கே ஒரு பார்க் இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம். பார்கோட் ஸ்கேனிங். பார்கோட் ஸ்கேனிங் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பார்கோடு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ பார்கோடு ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி வந்து இருக்குது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சாரி, உங்களுக்கு தெரியுதா? நான் ஆட் பண்ணிட்டேன். 2 குவான்டிட்டி இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்கோடில் வந்து ஈஸியாக நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த என்ன ப்ராடக்ட் இருக்கோ பார்கோடில் அந்த ப்ராடக்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் இதை வந்து இங்கே இருக்குது பாருங்கள், பார்க் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் பார்க் பண்ணுறேன். சர்ச்சு, நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். என்ன ஐட்டம் வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் வந்து ஷர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அவைலபிள் இங்கே வந்துருச்சு. எது வேணாலும் வந்து ஸோ சர்ச் ஆப்ஷன். ஓகே, இப்போது நம்ம பார்த்தோம். இப்போ பார்கோடு பார்த்தோம், பார்க் வந்து நம்ம ஆட் பண்ணோம், சர்ச் வந்துச்சு. ஸோ இது ஜிஎஸ்டி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள், பேமெண்ட் மோடு செட்டிங்ஸ். இந்த பேமெண்ட் மோடு போனீங்கன்னா
எந்த பேமெண்ட் வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து கேஷு, கிரெடிட், டெபிட் இது 3 தான் வேணும், இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி டேக்ஸ் இங்கே இருக்குது. டூ 2.56% எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணாட்டி இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிற டேக்ஸஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே ஆன் தான் பண்ணியிருக்கேன். இந்த டேக்ஸ் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ரெசிப்ட் இதெல்லாமே நான் போன செக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கட்டுமே, ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் இதை சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ரெசிப்ட் செட்டிங்ஸ். இதில் நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட்டு, இன்வாய்ஸு, பிஸ்னஸ் அட்ரஸ்ஸு, பிஸ்னஸ் ஃபோனு, இமெயிலு, ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம், வேணாட்டி டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு எனேபிள் டிசேபிள் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு இப்போது ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இங்கேயே வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம வந்துட்டு இப்போ பார்க் ஆப்ஷன் போவோம். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணது இதான். நம்ம பார்கோடை வச்சு இந்த ஐட்டமை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம். ஸோ இங்கே கேட்குது பார்த்தீங்களா, கார்ட் ஹேஸ் ப்ராடக்ட்ஸு ஷோ ஆன் டு கிளியர் அண்ட் மூவ் திஸ் டு கார்ட். எஸ், இப்போ நான் எஸ் கொடுத்துட்டேன். இப்போ வந்துருச்சு, என் கார்ட்டில் வந்துருச்சு. 2 ஐட்டம் நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து கொடுத்துருக்கு பாருங்களா, செலக்ட் கஸ்டமர். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நீங்கள் வேணால் புது கஸ்டமரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே எனக்கு கஸ்டமர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் இருக்காங்க. ஸோ நான் இந்த கஸ்டமர் தான் வாங்குறாரு, நான் அந்த கஸ்டமரை ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆட் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது ஆட் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமர் ஆட் பண்ணிட்டோம், அடுத்து ப்ராடக்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வேணும். ஓகே, நீங்கள் போயிட்டு ஒரு வாட்ச் வாங்குறீங்க. இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லை, ஸோ ஜிஎஸ்டி வரல. ஸோ புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. இந்த டேட்டில் இன்வாய்ஸு இவர் தான் வாங்குறாரு, அந்த கஸ்டமர் தான் வாங்குறாரு. இப்போ ஆட் சார்ஜஸ். இப்போ வந்துட்டு இதுக்கு டிஸ்கவுண்ட் ஒன்று ஆட் பண்ணுறீங்க. 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, இவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு 250 ருபீஸ் நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆட் பண்ணுறீங்க. ஆட் ஆயாச்சு. இப்போ இன்கேஸ் வந்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணுறீங்க, ஒரு 50 நம்ம பேக்கிங் சார்ஜஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பேக்கிங் சார்ஜஸ் ஆட் ஆயிடுச்சு. ஸோ சப்போஸ் இது வந்துட்டு ப்ரைஸஸ் வந்து லோ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தானே, ஒரு 50 ருபீஸ் நம்ம வந்து கம்மியாக கொடுப்போம். ஸோ இங்கே ஆட் ஆயாச்சு. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து இங்கே ஆட் ஆயாச்சு. இங்கே பேக்கிங் சார்ஜ், டிஸ்கவுண்ட் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நோட் வேணால் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்துட்டு நீங்கள் ஏன் அப்படின்னா இது வந்து நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான இதுவும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை செக் அவுட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, நம்ம பேமெண்ட் மோடு போய் செட் பண்ணோம். இப்போ 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து கேஷே கொடுக்குறேன். இப்போ இது எல்லாமே நான் கேஷில் வாங்குகிறேன். நான் செக் அவுட் பண்ணுறேன். இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இன்வாய்ஸ் லோட் ஆகுது. ஸோ இங்கே இன்வாய்ஸ் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், தேங்க்யூ விசிட் அகெயின். இங்கே 2 குவான்டிட்டி நம்ம போட்டிருந்தோம், இது போட்டிருந்தோம். இது 550 கேஷில் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஐட்டம்ஸு, பில்லிங்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு. இதுவும் அவங்களோட இன்வாய்ஸாக வந்துருச்சு. ஸோ இதை நான் டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இது எனக்கு சேவ் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து நான் இதை ஷேர் பண்ணலாம். பிரிண்ட் நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதை ஷேர் பண்ணலாம்.
ஷேர் பண்ணால் இது வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் ஷேர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம், டெலகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேரிங் ஃபெசிலிட்டி எது இதில் இருக்கோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். ஒன் கிளிக் ஷேரில் வந்து உங்கள் கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் போயிடும். ஓகே, இப்போ எடிட் இன்வாய்ஸ். ஓகே, எடிட் இன்வாய்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எடிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எதுக்கு எடிட் பண்ணுறோம்? சப்போஸ் இங்கே பில் போட்டாச்சு. சப்போஸ் இதே கஸ்டமர் வந்து பில் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போடணுங்கிறாரு. ஸோ அவருக்கு இன்னொரு இன்வாய்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணலாம். எடிட். இப்போ அதே கஸ்டமர், அதே ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம ஆட் ப்ராடக்ட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அவர் வந்து ஒரு ஃபுட்வேர் ஆட் பண்ணுறாரு. நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபுட்வேர் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த இன்வாய்ஸஸை வந்து அப்டேட்டும் பண்ணலாம், நியூவாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த கஸ்டமர் இப்போ தான் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்வாய்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த விகேசி அப்படிங்கிறது வந்து இங்கே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு பில்லும் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதான் வந்துட்டு எடிட் இன்வாய்ஸ். இதில் நீங்கள் நியூவும் வந்து போடலாம். எடிட் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா இது இன்வாய்ஸ் வந்து ஒரு புது இன்வாய்ஸாக வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் வந்து இப்போது இதுலேயே வந்து நான் 2 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராடக்டை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் நியூ அப்படின்ட்டு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இது வந்து நியூவாக க்ரியேட் ஆகிடுச்சு. புது இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான ப்ரைஸும் இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ரிட்டன். ஓகே, ரிட்டன் எதுக்கு? இப்போ இதே இன்வாய்ஸை வந்து நீங்கள் ரிட்டனும் பண்ணலாம். ஏன் ரிட்டன் பண்ணுறோம்? இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வேணாம், அவங்க ரிட்டன் பண்ணுறாங்க, நீங்கள் இல்லை ரிட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் நோட் பண்ணணும். எந்த இன்வாய்ஸ் வந்து நம்ம ரிட்டன் எடுத்திருக்கோம், அது வந்து எந்த சேல்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த டைம் இந்த கஸ்டமர் வந்து இப்போவே வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இல்லை நம்ம வந்துட்டு வேறு ஒரு இன்வாய்ஸுக்கு போவோம். இப்போ வந்து நம்ம ரெசிப்ட்ஸை பற்றி பார்த்தோம்ல, ரெசிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ரெசிப்ட்ஸ். ஸோ இன்றைக்கோட இன்வாய்ஸஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு இன்வாய்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போனார், அவருக்கு வேணான்ட்டார். ஸோ வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஓகே, இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறாரு. நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன். அவ்வளோதான், ரிட்டர்ன் ஆகிடுச்சு. இது எங்கே தெரியும்? கேன்சல்டு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. வாங்கினார், கேன்சல் பண்ணிட்டார். ஸோ உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் இது வந்து இந்த கேன்சல் அப்படிங்கும்போது இது வந்து உங்கள் ஸ்டாக்லேயும் போய் திரும்பி ஆட் ஆகிரும். நம்ம போன வீக் வந்து ஸ்டாக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஸ்டாக்கில் போய் ரீஆட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து எடிட் அண்டு ரெசிப்ட்ஸ். எடிட் ரிட்டன். ரிட்டன் அப்படிங்கும்போது இட்ஸ் கேன்சல். அதாவது வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. நீங்கள் பில் பண்ணீங்க, பட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கேன்சல்டு பில் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே நோட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம கேஷ் ரெஜிஸ்டருக்கு போவோம். இப்போ இந்த கேஷ் ரெஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போது மேபி நான் இன்றைக்கி வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 2000 என்கிட்ட இருக்குன்ட்டு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 599க்கு நான் ஒரு இன்வாய்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிரெடிட் இன்வாய்ஸ் நான் போட்டிருக்கேன். நம்ம கிரெடிட்டை பற்றி பார்க்கல. ஸோ இது வந்து கிரெடிட் இன்வாய்ஸ் அப்படின்னா ஏன் கிரெடிட் இன்வாய்ஸ்னால் மைனஸ். ஸோ நம்ம சொன்னால கேன்சல் அப்படிங்கிறது மாதிரி கிரெடிட். நீங்கள் வந்துட்டு அவங்க கேன்சல் பண்ணாலும் கிரெடிட்னாலும்
நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்களுக்கு நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அப்போ அந்த பொருள் உங்கள்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பொருளை வந்து திருப்பி வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி நோட் பண்ணுவீங்க? நம்ம எப்படி இருந்தாலும் வந்து நம்ம கையில் இருக்கிற காசு எடுத்து கொடுப்போம். ஸோ கேஷ் ரிஜிஸ்டர் எதுக்குன்னா அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்துட்டு நம்ம கையில் இப்போ நான் என்கிட்ட 2000 இருக்குன்ட்டு நான் வந்து இன்னைக்கு காலையில் நான் வந்ததையும் கவுண்டர் ஓப்பன் பண்ணதையும் என்னோட கல்லாப்பெட்டியில் வந்து 2000 இருக்குது. நான் வச்சாச்சு 2000 இருக்குன்ட்டு நான் இதில் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதில் காமிக்காது. உங்கள் கை மூலமாக நீங்கள் அமௌண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பூராமே இதில் என்ட்ரி ஆகிடும். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோங்கிறது நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு கேஷ் சேல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நீங்கள் தனியாக பார்த்துக்கலாம். அப்போ இது பூராமே வந்துட்டு இந்த கேஷ் ரிஜிஸ்டர் நீங்கள் ஒன்ஸ் கல்லாப்பட்டியில் எவ்வளோ இருக்குன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க கையில் கொடுக்குற காசு எல்லாமே இதில் ஆட் ஆயிரும். உங்களுக்கு ஒன் டே வந்து நீங்கள் அக்கௌண்ட்ஸ் முடிக்கும்போது எவ்வளோ உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து இதிலிருந்து பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் நோட் பண்ணி இல்லை அங்கே வச்சுருந்தான்ட்டு நம்ம போயிட்டு எழுதி வைப்போம். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் இப்போ ஒருத்தர் வந்து இவ்வளோக்கு வாங்கினாரு, 500 வாங்கினாரு, 1500. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலி பூராமே நீங்கள் இந்த பிஓஎஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேட்டா வந்துடும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ பூராமே நம்ம கேஷியல் பண்ணோம். இப்போ அந்த கேஷியல் பண்ணது பூராமே இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்கிட்ட வந்து இந்த அமௌண்ட் இருக்குது. இதை நீங்கள் வந்து ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. எஸ் கொடுத்தேன் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இருக்குது 1,31,938 இருக்குது க்ளோசிங் பேலன்ஸ். இப்போ நான் திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 1,31,000 நீங்கள் போடலாம். இல்லை நீங்கள் அதை கொண்டு போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இப்போ என்கிட்ட வந்து வெறும் சில்லறை தான் இருக்குது, 1000 தான் இருக்குது அப்படின்னா இப்போ அந்த 1,30,000 நீங்கள் முடிச்சிட்டிங்க, கொண்டு போய் அதை செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு, நம்ம டெபாசிட் பண்ணியாச்சு. ஸோ ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி அடுத்த செக்ஷனுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம கணக்கு முடிச்சிட்டோம். பேங்க் இப்போ வந்து இன்றைக்கி காலையிலேருந்து பண்ணோம். இப்போ வந்து பேங்கிங் ஹவர்ஸ் க்ளோஸ் ஆக போகுது. க்ளோசிங் ஹவர்ஸில் நீங்கள் கொண்டு போய் இருக்க அமௌண்ட்டை பூரா பே பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒரு சில்லறை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி கொண்டு போய் நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்கள் கையில் இன்றைக்கி சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். திரும்பியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க, நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பூராமே உங்கள் க்ளோசிங் ஹவர்ஸில் இருக்கும். இதான் வந்து கேஷ் ரெஜிஸ்டர். ஓகே, நான் வந்துட்டு எவ்வளோ வந்து கேஷ் சேல் எவ்வளோ ஆச்சு, டெபிட்டில் எவ்வளோ ஆச்சு, கிரெடிட்டில் ஆச்சு, ஆன்லைனில் எப்படி டிரான்சாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொன்னேன். ஸோ அது எங்கே நோட் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் டேஷ்போர்ட். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து இப்போ இன்றைக்கி மட்டுமே வந்து உங்களுக்கு இவ்வளோ சேல் ஆகிருக்கு. ஆக்சுவலாக வந்து டோட்டல் சேல் நம்ம அங்கே பார்த்தது வந்து வெறும் கேஷ் சேல், இங்கே வந்து டோட்டல் சேல் வந்து ஆகிருக்கு. ஸோ அந்த டோட்டல் சேலில் வந்துட்டு 11 ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி ஃபுல்லாக ஆகிருக்கு. மற்ற பில்ஸு ஒருத்தர் வந்து அதிகபட்சமாக வாங்கியிருக்காரு, இவர் வந்து அதிகமாக இன்றைக்கி பில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகிருக்கு, ஐ மீன் லாஸ்ட் ப்ராடக்ட் இதான் வந்து லாஸ்ட்டாக அதிகமாக சேல் ஆகிருக்கு. இப்போ கேஷ், இப்போ வந்து உங்களுக்கு கேஷ் சேல் மட்டுமே இவ்வளோ ஆகிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு டெபிட்டில் வந்து இவ்வளோ ஆகிருக்கு, கார்டில் வந்து இவ்வளோ ஆகிருக்கு. டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பேக்கேஜிங் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பேக்கிங் ஃபீ வந்து இவ்வளோ வாங்கியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து உங்களோட அதர் சார்ஜஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னைக்குரியது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீக்குரியது நம்ம எடுக்கலாம். இந்த வீக் ஃபுல்லாக எவ்வளோ நடந்திருக்கு, இந்த வீக்கோட டேட்டா. நெட்வொர்க் ஸ்லோ, உங்களுக்கு இந்த வீக்கோட டேட்டா வந்து வரும், நீங்கள் பார்த்துக்கலாம் டேஷ்போர்டில். அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த இயரோட டேட்டா நம்ம எடுக்கலாம். நீங்கள் டேட் டு டேட் கூட எடுக்கலாம். அதில் வந்துட்டு ஆப்ஷன் இருக்குது இந்த இயர் அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள் 23/9 1/1/2021 அதிலிருந்து. ஸோ இதெல்லாம் யார் அதிகமாக பண்ணியிருக்காங்க, இது என்ன ஒரு ரேஷியோவில் இருக்குன்னா நாங்கள் வந்து யூஸ் பண்ண எங்களோட அக்கௌண்ட், எங்களோட கான்டாக்ட் அந்த இதில் இருக்குது. நீங்கள் பண்ணும்போது உங்களோட கஸ்டமர்ஸ், உங்களோட நேம், நீங்கள் எப்படி டிரான்சாக்ஷன், கார்டு இது கேஷ் எவ்வளவு, கார்டு எவ்வளவு, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, டெலிவரி, ஸோ அந்த மாதிரி உங்களோட டேட்டாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கும்.
நீங்கள் வந்துட்டு இது வந்து ஃப்ரம் டு டியூ டேட் எடுத்துக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் மந்த் வைஸ் எடுத்துக்கலாம், வீக் வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம எடுக்கிறது தான். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இன்னத்த ப்ராசஸ் பூராமே வந்துட்டு டேஷ்போர்டில் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு கிரெடிட் நோட்டை பற்றி பார்ப்போம். ஓகே, கிரெடிட் நோட்னா என்ன? ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு பொருள் வந்து அவங்க வேண்டாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் அவங்க வந்து அந்த பொருளை கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதை கொடுத்துட்டாங்க சென்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அது ரிட்டர்ன் வருது. நம்ம ஏற்கனவே அதை சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து திருப்பி நம்ம பிஓஎஸில் என்ட்ரி போடணும். ஸோ அது வந்துட்டு கிரெடிட். அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சேல் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சேல் பண்ணதில் 2 பொருளை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ரிட்டர்ன் பண்ண பொருளுக்கு நீங்கள் அவங்களுக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சிடுறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குது, இல்லை இது வேணாம், சம்திங் அவங்க ஏதோ சொல்கிறாங்க. அதாவது வந்துட்டு இது வந்து டேமேஜ்டு பீஸ் கிடையாது, இது வந்து யூஸபிள். அதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு வேணான்னு கொடுத்துட்றாங்க. அந்த பொருளை வந்து நம்ம என்ட்ரி போட்டோம்னா தான் நம்ம பிஓஎஸில் ஸ்டாக்கு போகும். ஸோ அது எப்படி என்ட்ரி போடுறது? ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு கிரெடிட் நோட் இப்போ இருக்குன்னா, இப்போ பாருங்கள் ஸ்டாக் பார்த்துக்காங்க. இப்போ நான் இந்த 2 ஐட்டம் போடுறேன். இது 48, நான் இது ஒரு ஐட்டம், இது வந்து 61. 2 ஐட்டம் நான் வந்து போடுறேன். இப்போ இதுக்கு வந்து நான் கிரெடிட் பில் போடுறேன். இப்போ நான் கிரெடிட் நோட்னு போடுறேன். கஸ்டமர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நான் கஸ்டமருக்கு நான் ஒரு கிரெடிட் பில் நான் வந்து போடுறேன். பார்த்துக்காங்க 588. இப்போ வந்துட்டு கேஷ் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த 588 கொடுத்துட்டேன். இப்போது பார்த்தீங்களா 4962. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. ஸ்டாக் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரெசிப்டில் போகணும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், கிரெடிட் கேஷாக வந்து நீங்கள் கிரெடிட் கொடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்கள், கிரெடிட் நோட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து கிரெடிட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதுவும் ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து என்ட்ரு ஆயிரும். அதே மாதிரி இப்போ டிஸ்கார்டு, இப்போ இதுலேயே வந்துட்டு டிஸ்கார்டு அப்படிங்கிறது ஒன்று நம்ம பார்த்தோம். ஓகே, டிஸ்கார்டு எதுக்கு? டிஸ்கார்டு அப்படின்னா டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்டை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. அப்படி கொடுக்கும்போது சப்போஸ் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அந்த வாங்கிட்டு போன பேக்கெட் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், இல்லை அந்த பொருள் வந்து டேமேஜாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நோட் பண்ணுவீங்க? ஸோ அது வந்து நம்மளுக்கு திருப்பியும் அது ஸ்டாக்கு எதுவுமே வந்து ஆட் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இப்போ இந்த வாட்சை வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ஒரு வாட்ச் வந்து டிஸ்கார்ட், அந்த கஸ்டமர் சொல்கிறாரு வாங்கிட்டு போனேன், அது ஓடலை இல்லை சம்திங் இது. ஸோ உங்களுக்கு இன்வாய்ஸ் வந்து 00ன்னு வந்து அவங்களுக்கு ஒரு என்ட்ரி, ஒரு டிஸ்கார்டட் ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கும். இது வந்து ஸ்டாக்லேயோ வேறு எங்கேயுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் உங்களுக்கு ஒரு நோட், சப்போஸ் இது டேமேஜ்டு அப்படிங்கும்போது உங்களுக்கு பின்னாடி வந்து டேமேஜ்டு ப்ராடக்ட் ஏதாச்சும் இருக்காப்பா, வந்துச்சாப்பா அப்படின்ட்டு நோட் பண்ணியா, யாராச்சும் வாங்கி வச்சுருக்கலாம், நோட் பண்ணாங்களா இல்லையா, இல்லை எழுதி வச்சாங்க, எங்கே எழுதி வச்சாங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து டிஸ்கார்ட் இது பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்ட் நோட்டுன்னு இருக்கும். இது வந்து கிராண்ட் டோட்டல், ஏன்னா இது வந்து நம்ம திருப்பி யூஸே பண்ண போகிறதில்ல. ஸோ 00ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கார்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டோட யூசஸ் பார்த்தீங்க, ரெசிப்ட் பார்த்தீங்க, அதே மாதிரி வந்து கிரெடிட் டிஸ்கார்ட் பார்த்தீங்க, எடிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க, கேஷ் ரெசிப்ட் வந்து பார்த்தீங்க, எக்ஸ்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப நான் உங்களுக்கு ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த எங்கள்கிட்ட இருக்க ப்ராடக்ட், ஓகே, இந்த மந்த்து நீங்கள் எடுத்துக்காங்க. லாஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கான டேட்டா வந்து நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போ வந்து சப்போஸ் ஆகஸ்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். டு என் டேட்டா வந்து இன்றைக்கே நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இதோட இன்வாய்ஸஸ் பூரா நான் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இன்வாய்ஸஸ் பூரா நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கொடுத்துட்றேன். இப்போ என்னோட மெயில் ஐடிக்கு போயிடும். ரிக்வஸ்ட் சென்ட். ஓகே, இப்போ நான் எக்ஸ்போர்ட் போனோம், ஒரு டேட் செலக்ட் பண்ணோம். இங்கே நான் கொடுத்துருக்க பாருங்கள் அஃபிஷியல் மெயில் ஐடி, என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து இப்போ நான் இன்வாய்ஸை கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கு ஸ்டாக்கும் வேணும்.
எனக்கு வந்துட்டு இப்போ இது எபோ பிலோ வேணாம், எனக்கு ஆல் ஸ்டாக்ஸ் வந்து வேணும். இப்போ ஆல் ஸ்டாக்ஸ் என்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு தெரில, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு தெரில. ஸோ அதுவும் வந்து நான் ரிக்வஸ்ட்டாக கொடுத்துட்றேன். இப்போ ரிக்வஸ்ட் சென்ட். இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்போர்ட் வந்து இன்வாய்ஸை பூரா எக்ஸ்போர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்கை பூரா எக்ஸ்போர்ட் பண்ணோம். இப்போ நம்ம மெயிலுக்கு போயிடுச்சு. ஸோ மெயிலுக்கு உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வரும்? சப்போஸ் மெயிலுக்கு வருமா, என்னப்பா அனுப்பிச்சிட்ட மெயிலுக்கு வருமா, சொல்லவல மாட்டியா, காமிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, நான் அதை காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போது மேக்ஸிமம் இது வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஆர்டர் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஸ்டாக் ஆட் பண்ணுறது, எப்படி கேட்டகரிஸ் ஆட் பண்ணுறது, எப்படி ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது, சேவ் ஆப்ஷன்ஸு, பார்கோட் ஸ்கேனிங்கு, இது எல்லாமே வந்து நம்ம போன செக்ஷனில் பார்த்துருந்தோம். இந்த செக்ஷன்லேயே ஒரு சின்ன ஒரு இதோட வந்துட்டு உங்களுக்கு இந்த கிரெடிட் நோட்டு, டிஸ்கவுண்ட் நோட்டு, எடிட் அண்ட் ரிட்டர்ன், இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பழைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து எங்களோட யூடியூப்லேயும் இருக்குது, எங்கள் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களோட இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்கேஸ் இதுவும் வந்து எங்களோட யூடியூப்பில் வந்து பின்னாடி ஆட் பண்ணிடுவோம். அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம், கேஷ் ரிஜிஸ்டரை பற்றி பார்த்தோம், ரெசிப்ட்ஸையும் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து ஆஃப்லைன் இன்வாய்ஸ்ன்னு நான் ஒன்று சொன்னேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த ஆஃப்லைன் இன்வாய்ஸை பார்த்துட்டு நான் வந்து இங்கே ரிக்வஸ்ட்டாக சென்ட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட்டு எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன் இன்வாய்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இது ஒரு சின்ன வீடியோ, நான் உங்களுக்கு எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் நெட்டை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். கஸ்டமர், அதே மாதிரி நேம் செலக்ட் பண்ணிட்டேன், பில்லிங் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பேமெண்ட் மெத்தடு கேஷை நான் சூஸ் பண்ணிட்டேன். பண்ணி நான் செக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ஆர்டர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி இன்னொரு ஆர்டரும் நான் போடுறேன். இது எல்லாமே வந்து நான் ஆஃப்லைனில் போட்டுட்ருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்குது, உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஸோ இது வந்து ஆன்லைன் இதில் நான் போட்டிருக்கு, ஆன்லைன் பேமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எதில் போட்டாலும் வந்து வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த சிங்க் நம்ம முதல்ல சொன்னோம்ல, அந்த சிங்க்குங்கிற ஆப்ஷனில் இங்கே வந்து ஒரு பேட்ச் மாதிரி காமிக்குதா. ஸோ இது ஆஃப்லைனில் இருக்குது. ஸோ ஆஃப்லைனில் நம்ம வந்து இன்வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த சிங்க் ஆப்ஷனில் வந்துட்டு எவ்வளோ இன்வாய்ஸஸ் வந்து சிங்க் ஆகாமல் இருக்குது, பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்கே ஷோ ஆகிட்டே இருக்கும். நீங்கள் 10 இன்வாய்ஸஸ் போட்டிங்கனாலும் இங்கே 10 இன்வாய்ஸஸ் வந்துடும். இப்போ நான் திரும்பியும் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்க ஆப் இஸ் ஆஃப்லைன், அப்லோட் இன்வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் போயிட்டு என் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு இன்வாய்ஸ் நான் போடுறேன். நான் திருப்பி இதே மாதிரி சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்வாய்ஸ் நான் போடுறேன், சூஸ் பண்ணுறேன், பேமெண்ட் மோட் சூஸ் பண்ணி நான் இன்வாய்ஸஸ் போடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்வாய்ஸஸ் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து சிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே போடுறேன், இங்கே இருக்குது பாருங்கள், யூ ஹாவ் டூ ஆஃப்லைன் இன்வாய்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து சிங்க் நவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த அலர்ட் எதுக்கு அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்த ஆஃப்லைன் இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் சிங்க் நவ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் இன்வாய்ஸஸ் வந்து சிங்க் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஆப்ஷன். இப்போ நான் வந்து இதை ஓகே கொடுத்தேன் அப்படின்னா இங்கே அப்லோட் இன்வாய்ஸ், யூ ஹேவ் 2 பெண்டிங் இன்வாய்ஸஸ், ஸ்டார்ட் கொடுத்தேன், அப்லோட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ரெசிப்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட பழைய இன்வாய்ஸஸோட இந்த இன்வாய்ஸஸ் வந்து நீங்கள் வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ ஆஃப்லைன்லேயே நீங்கள் வந்து வித்தவுட் நெட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை போட்டுக்கலாம். அது வந்து இங்கே சிங்க் ஆகி உங்களோட இன்வாய்ஸ் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஃப்லைன் இன்வாய்ஸு.
இப்போ நம்ம வந்து டவுன்லோட் வந்து பற்றி பேசணும். டவுன்லோட் எப்படி சொன்னேன், நான் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டவுன்லோடை வந்து நம்ம பார்க்கலாம். சேவ் டு டவுன்லோட்ஸ் அப்படின்ட்டுச்சு. ஸோ இது வந்து உங்களோட ஃபைலில் நீங்கள் வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட இதில் வந்துட்டு இன்வாய்ஸாக வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்வாய்ஸ். இது வந்து நீங்கள் நார்மல் பிரிண்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தெர்மல் பிரிண்டரோட இது வந்து இதே மாதிரி ஒரு வீடியோவாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செக்ஷன்ஸில் நான் அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு அது வந்து ஒரு சின்ன வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ எப்படி தெர்மல் பிரிண்டரில் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். எப்படி சேவ் டு டவுன்லோட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. எக்ஸ்போர்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். இப்போது இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு மெயில் வந்திருக்கு. நம்ம அட்டாச் பண்ண டேட்டோட வந்து வந்திருக்கு. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 28 இது வரைக்கும் பாருங்கள் உங்களோட இன்வாய்ஸஸ் இது வரைக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண இன்வாய்ஸ் நம்பரு, கஸ்டமர் நேமு, டோட்டல் அமௌண்ட்டு, டேக்ஸு, பேமெண்ட் மெத்தடு, என்ன ப்ராடக்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு இது உங்களுக்கு வந்து இந்த இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிஎஸ்வி ஃபைலாக வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் இதை வந்து வித் ஜிஎஸ்டி பேயர் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து டேக்ஸ் பர்பஸஸ்க்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இன்வாய்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டாக் ரிப்போர்ட். இப்போ என்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்குது, இப்போ நான் ஆல்னு கொடுத்துருந்தேன். இப்போ என்னோட ஆல் ஸ்டாக்ஸும் வந்து இங்கே வந்து சிஎஸ்வி ஃபைலாக எனக்கு இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் என்கிட்ட இருக்க ப்ராடக்ட் இங்கே இப்போ -1 இருக்கா. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் வந்து -1 இருக்குது. மைனஸ் அதாவது வந்துட்டு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போட முடியும். பட் அது வந்து மைனஸில் போகும். உங்களால் ஏபிள் டு பில் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ பாருங்கள் இப்போ என்னென்ன ப்ராடக்ட் என்கிட்ட இவ்வளோ ப்ராடக்ட் தான் இருக்குது. இதான் கேட்டகரி. என்கிட்ட 15 கேட்டகரி இருக்குது. சரி 15 கேட்டகரியில் எனக்கு மொத்தமாக வந்துட்டு 15 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு அந்தந்த ப்ராடக்ட்டு, அதோடய ஸ்டாக்கு, அதோட செல் ப்ரைஸு, டேக்ஸு, ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவாக இன்ஆக்டிவாக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு மெயில் வந்துருச்சு. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கு மேலே இருக்கிற ரிப்போர்ட்டு, இல்லை கீழே இருக்கிற ரிப்போர்ட்டு, எபோவ் ஆர் பிலோ நீங்கள் எடுத்துக்கலாம். இன்வாய்ஸஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு பிஓஎஸ் வித் ஒர்க்கிங் ஃபார் ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஒர்க் ஆகிற ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு பிஓஎஸ். இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இதில் வந்துட்டு இன்னும் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் நாங்கள் ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ வரக்கூடிய வீக்ஸில் அந்த ஃபியூச்சர்ஸும் வந்து ஆட் ஆகிடும். இன்னும் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து நான் ரீட்டைல் செக்டர்ஸுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். சர்வீஸ் செக்டர்ஸ் அப்படிங்கும்போது சர்வீஸ் செக்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வராது. நீங்கள் சர்வீஸ் அப்படின்ட்டு நீங்கள் சைன்அப் போதே நான் போன வீக்கில் வந்து சைன்அப் சொல்லியிருந்தேன். ஸோ சைன்அப் போது வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் அப்படின்னு சைன்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து காமிக்காது. ஸோ நீங்கள் வந்து நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லராக இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு ரெகுலராக வந்து பில்லிங் போடுற மாதிரி இருக்கலாம், பில் புக் யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். ஸோ பில் புக் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா இது வந்து டிஜிட்டலி கொண்டு வரும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிருக்கீங்க, அதுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஜிஎஸ்டியெல்லாம் பே பண்ணணும். ஸோ அதுக்கு பில் புக் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும், ஆடிட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கிற சென்ஸ் என்னென்னா நீங்கள் இதில் பார்கோடையை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்கோடை ஸ்கேன் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஏதாச்சும் பேக்கேஜஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த பேக்கேஜஸ்க்கும் நீங்கள் பார்கோட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பார்கோடை ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் அவங்களுக்கு பில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒன் செட்டப் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் இருக்கிற டேட்டாஸுங்கிறது வந்து ரொம்ப மினிமமான டேட்டாஸ் தான் இதில் தேவைப்படுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கன்வீனியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸை பற்றி தெரியல அப்படிங்கும்போது
இது இப்போ கட்டாயம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின பார்ட் வந்து நாங்கள் சைன் அப் பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்குது, யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ஏதோ ஒரு இதில் கோரல்ஸ் பிஓஎஸ், கோரல்ஸ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜும் கோரல்ஸ் பிஓஎஸ் அப்படிங்கிற யூடியூப் பேஜ்லேயும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸும் ஒன்று வந்து உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த லைவ் செக்ஷன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து இகாம் சைட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கட்டாயம் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் இகாம் சைட்டு வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ரேட்ஸில் வந்து இகாம் ரேட்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஃப்யூச்சரில் வந்துட்டு மேபி இகாம் வித் பிஓஎஸும் வந்து வரலாம். ஸோ அதுக்கும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் எடுங்க. இல்லை நீங்கள் இது வரைக்கும் பழைய சைட் வச்சுருக்கீங்க, இன்னும் ரீஸ்டார்ட் பண்ணல, அதாவது வந்துட்டு நான் யூஸே பண்ணல, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, எப்போ ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ஃப்ரீயாக வந்துட்டு அதை ரிவோக் பண்ணி அது என்ன அக்சஸோ அதை நாங்கள் வந்து பண்ணித்தரோம். வித் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு புதுசாக நாங்கள் வந்து பண்ணியே கொடுக்குறோம், ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸ் என்னவாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எங்களோட யூடியூப் பேஜில் நாங்கள் வந்து தனித்தனி ஒரு சின்ன சின்ன வீடியோவாக உங்களுக்கு டெமோ வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பட் வித்தவுட் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ இன் ஃபர்தர் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தரோம். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.